ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 6 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ கோட்டு கில்லு சேர்ந்த மந்திர பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நண்பா வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோட கடவுளான அப்போலோ கடவுள் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கோம். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பவு கில்டோட பாஸ் இல்லையா, அதனால அவனோட காடு இந்த அப்போலோ காடு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்போ அந்த கடவுளை நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட டேய் இவன் உண்மையாலுமே லியோ தானா இல்லை உன்னை எதாவது அட்டாக் பண்ண போறான்டா உசாராடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அது எப்படிங்க அவன்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பான். ஆனால் அதை கேட்காம அந்த அப்போலோ காடு அவரோட வில் அம்பை எடுத்துட்டு இல்லடா இவனுக்கு எதிரியா இருப்பான், இவன் லியோவா இருக்க மாட்டான், இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்பு எடுப்பாரா. அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் என்ன தைரியம் இருந்தா அவன் என் மேல அம்பை காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சண்டைக்கு போவாரா. அங்க பின்னாடி அந்த கடவுளை பாருங்களேன், நாக்க நீட்டிட்டு அப்படியே வக்கனை காட்டிட்டு இருப்பாரு. கடவுள் பண்ற வேலையா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க நம்ம ஹீரோ கடுப்பாய் அட்டாக் பண்ண போகும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நில்லுடா அவர் கடவுள்ரா கொஞ்சம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எனக்கு திரும்ப பே பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா பே பண்ணணும் என்ன பே பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல்ல நம்ம ஹீரோ அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான் பார்த்தீங்களா காரில் இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன்னா கண்டிப்பாக அவனை கொண்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிப்பான் இல்லையா. அந்த மெசேஜை இப்போ ஞாபகப்படுத்திட்டு இப்போ நான் அவனை கொல்லவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து கோவமாக பேசுவான் பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையாக கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆனால் அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னடா கேட்கணும், என் பொருள் என்னோட மந்திர பொருள் என்னோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டீங்க ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை முறிக்கிட்டு அவங்க ஹீரோட ஃப்ரெண்டை நறுக்குன்னு ஒரு குட்டுவான் பாருங்க. அந்த அடியை வாங்கிட்டு வழியில கத்திரி அழுதுட்டு நீ லியோ தாண்டா இன்னும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கியாடா ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும்போது அந்த கோட்டு கீட்ல இருந்து நிறைய பேர் ஓடி வருவானுங்க. நம்மளோட மந்திர பொருட்கள் அவன் திருட்டிட்டு போயிட்டு அவனை புடிங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இவங்க என்ன சேஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்களா, இதை நான் கொஞ்சம் கூட யோசிக்கல பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு நீ என்ன எடுத்துட்டு வந்து அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அது இல்லடா கொஞ்சம் அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்த பாரு அப்படி சொல்லும்போது மூட்டையில பொருளா இருக்குமா. அதை பார்த்துட்டு என்னது நீ அவனோட மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே அவனோட வால்ட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா அதெல்லாம் நான் இப்ப சொன்னேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு மறுபடியும் கதறி அழுதுட்டு ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பாக்குற, ஏன்டா இப்படி பண்ற, இந்த மாதிரி பண்ண சொல்லி உன்ட்ட யாரா சொல்லி கொடுக்குறா, ஏன் உயிரை போட்டு வாங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கதறி நம்ம ஹீரோட்ட அழுதுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பானா. அப்ப அந்த கோட்டு கில்ல சேர்ந்தவனுங்க சார் உடனே அந்த பொருட்களை நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம் சார் அப்படி சொல்லும்போது அங்க இருக்க ஒருத்தன் போனா அடி வாங்கியே செத்துருவேன், அவன் நம்ம மாதிரி இல்லை, அவன் ரொம்ப பயங்கர பலசாலியா இருக்கான், இப்போதைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன், மான்ஸ்டரை திறந்து விட்டுருக்கேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அவன் என்னது மான்ஸ்டரை திறந்துட்டு இருக்கீங்களா சார் என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டை மட்டையை சாக்காவான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்தா சும்மா பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கும். அந்த கோட்டு கில்லுல இருந்து ஒரு மிகப்பெரிய உருவம் மாதிரி அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் அந்த கில்டு ஆஃபீஸர் இது நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா டம்முன்னு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரோட கால் வந்து தரையில படும் பாருங்க. அது பார்க்கறதுக்கு பயங்கர சிங்க மாதிரி இருக்கும். அதோட பேரு பிஸ்து. இந்த பிஸ்து வந்து கோட்டு கில்லோட ஒரு முக்கியமான மந்திர சக்தி இருக்கிற ஒரு உயிரினம் பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்க. அதை அப்படி சிங்க மாதிரி கர்ஜிக்கும் பாருங்க, வாயை பிளந்துட்டு அந்த இடமே அதிரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதா, இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, இதையே திறந்து விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா, அந்த மந்திர பொருட்கள் மூட்டை இருக்கு பாரு அதை தூக்கி வீசிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட்ட சொன்னாலுமே அதை கேட்டு நம்ம ஹீரோ டக்ஸு பேசாம நின்று வேடிக்கை மட்டும் பாரு, நான் போட்ட திட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்க போகுது, என்ன நடக்க போகுது பாரு அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ ஸ்மைலு ஸ்வாடை எடுத்துதா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னோன்னே ஸ்மைலும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படி கண்ணில் பயங்கரமாக ஒரு மேஜிக் பவர் கிரியேட் பண்ணி வாயில இருந்து அப்படியே லைட்டாக அந்த ஸ்வாடோட கைப்பிடி மாதிரி வரும் பாருங்க. எப்படி இதை பார்க்கும்போது ஜுஜுட்சு கைசனில் வர டோஜி பிசிகரோ கழுத்தில் ஒரு கர்ஸ் ஸ்பிரிட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்மைலு வாயிலிருந்து அந்த ஸ்வாடை எடுக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை அப்படி எடுப்பான், பார்க்க பயங்கரமாக இருக்கும் போது அப்படின்னு பார்த்தா சின்ன சைஸில் கத்தி மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் நான் முழுசா வெப்பனை எடுக்கவே இல்லையே அப்படி சிரிச்சுட்டு அவனோட அந்த ஸ்னேக் காட் பவர் இருக்கு பார்த்தீங்களா அதை யூஸ் பண்ணுவான் பாருங்க. அங்கே பயங்கரமான பவர் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா அந்த இடத்துல வெடிச்சு சதுர அளவுக்கு ஒரு பவர் வரும் பாருங்க.
அப்போ நம்ம ஹீரோ கையில் சின்னதாக இருந்த ஸ்வாடு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஸ்வாடாக மாறிடும். அந்த ஸ்வாடில் அந்த பாம்புலாம் அப்படி சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும், சும்மா வெறித்தனமாக இருக்கும். இந்த பாம்பு தான் இந்த மாதிரி ஸ்வாடெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கு. இது செம ஷார்ப்பாகவும் இருக்கும். இதோட முக்கியமான பவர் என்னன்னா, எதிரிகளோட வீக் பாயிண்ட் என்னன்னு இது ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஏன்னா இதுகிட்ட 13வது சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்லாம் பாப்பாக்கி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஓ இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்னஸ்லாம் பார்த்தா அந்த மிகப்பெரிய சிங்கம் மாதிரி இருக்க உயிரினத்தோட கை காலு இதில் தான் வீக்னஸ் இருக்குது. அப்படியா, அதான் வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாச்சுல்ல, வெட்டி வீசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. அதை தூரத்துலேருந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பான். லியோ எப்போவுமே இப்படி தான், அடி அவனோடதாக தான் இருக்கும், அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். லியோ பழைய மாதிரியே அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மிகப்பெரிய அந்த சிங்க உயிரினம் நம்ம ஹீரோவை அப்படி கையிலே பிடிச்சி தரையோடு சேர்த்து ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அது அப்படி பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வாயை பொழந்துருவான். லியோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். இங்கே அந்த சிங்கம் நம்ம ஹீரோவை அப்படி காலை வச்சு அமைக்கிறோம். நம்ம ஹீரோ அதை பார்த்து கடுப்பாயி, நீ சிங்கம்னா பெரிய இதா, ஏன் இந்த மாதிரி ஆகுனா கத்திக்கிட்டே இருக்க, பேரு தான் சிங்கம், ஆனால் வெயிட்டு பண்ணி மாதிரி இருக்கிற, கொஞ்ச நேரம் நசிக்கிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காலை அப்படி பிடிச்சி தூக்கிட்டு, இப்போ இது என்னோட டேர்ன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த வீக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா கையை, அதை அப்படி ஸ்வாடை வச்சு துண்டாக வெட்டிடுவான். வெட்டிட்டு சும்மா ஸ்டைலாக அனுப்பான் பாருங்க. அது வெட்டோன்னு அந்த சிங்கம் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு பரவாயில்ல அந்த ஸ்கில் நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் செம கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கும். அது கத்துறது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க காற்றுலேருந்து மானா பவர் எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்ல நீ அடங்க மாட்ட போல இருக்கு, இருந்தாலும் ஒரே வெட்டில் ஒன்று கொண்டுறேன், கவலைப்படாத, இது லைட்டாக தான் வலிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை எடுத்துட்டு செம்ம ஸ்பீடாக ஒரு ஸ்லாஷ் விட்டுவார் பாருங்க, ஸ்னேக் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்டு. அந்த ஸ்லாஷ் நம்ம ஹீரோ நிற்கிற இடத்துல இருந்து அந்த சிங்கத்தை பார்த்து நேராக போயிட்டு இருக்கும் பாருங்க. அது கத்திட்டு இருக்கும்போது அது உடம்புலேயே ஒரு போட்டோடனே அந்த இடமே அதிரும், சும்மா புயல் கிளம்பும். என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, கல் புழுதியாக இருக்கும். நம்ம ஹீரோ நான் நினச்சதை விட எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா அந்த கோட்டு கில்டு அந்த தரை எல்லாம் அப்படி ரெண்டா பொழந்துக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டேமேஜ். நின்ன இடத்துல இருந்து ஸ்லாஷ் பண்ணதுக்கே அங்க பெரிய பள்ளம் ஆயிடுச்சு. அந்த பில்டிங்ல 2 துண்டா பொழந்துருச்சு. இங்க நம்ம ஹீரோ கிட்ட போய் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும். அந்த பவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்னடா சக்தி இது இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குது அப்படின்னா, இவன் டவருக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஃபுல் பவர்ல இருந்தானோ அதே லெவல் பவர்ல இப்பவும் லியோ இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிங்கம் மாதிரி பெரிய மான்ஸ்டர் அங்க செத்து கிடக்கும். நம்ம ஹீரோ ஸ்வாட் அப்படியே தரையில வச்சுட்டு சும்மா கெத்தா நின்று இருப்பான் பாருங்க. அப்ப சிஸ்டம் பாப்பாக்கி நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க இந்த கோட்டு கிட்ல சேர்ந்த மிகப்பெரிய மந்திர உயிரினத்தை கொண்டுட்டீங்க, இது இதுக்கப்புறம் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சோழ லெவலில் நம்ம ஹீரோ ஒருத்தனை கொன்னதுக்கு அப்புறம் எப்படி சேடா வேலை போவாரு, அதே மாதிரி சிஸ்டம் இவனுக்கு இதுக்கப்புறம் இது உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாப்பாக்கி சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதுல மொத்தம் 12 கில்டு இருக்கு பாத்தீங்களா, 12 சக்தி. அதுல இருக்க எந்த மாதிரியான மந்திர பொருட்கள் மந்திர உயிரினங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உயிரோட கொண்டு வந்துக்கலாம். அதை நம்ம ஹீரோ தோக்கடிச்சதுக்கு அப்புறம் சோழ லெவலில் நம்ம ஹீரோ கொண்டுட்டு எப்படி சேடா வலுப்பான், அதே மாதிரி இங்க அந்த சிஸ்டம் பாப்பாக்கி சொன்னதுக்கு அப்புறம், என்னது இதை நான் சொந்தமாக்கிக்க முடியுமா, ஆனா அதை நான் கொண்டுட்டேனே, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கலான்னு அதுக்கு மேல கையை வச்சிருப்பான் பாருங்க. கையை வச்ச உடனே அந்த ஸ்னேக் பவர் அப்படியே அதுக்கு மேல அப்படியே பரவி அது அப்படியே வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். சும்மா பயங்கரமா இருந்தது. அப்படியே பூனைக்குட்டி மாதிரி குயிட்டா மாறிடும். நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே நிற்கும் பாருங்க. இதுக்கப்புறம் இது நம்ம ஹீரோவோட வேலையால் ஒரு அடிமை என்ன வேணா சொல்லலாம். அது டக்குன்னு என்ன ஆகும், அவ்வளோ பெருசாக இருந்தது குட்டியாக ஒரு பூனைக்குட்டி சைஸில் மாதிரி நம்ம ஹீரோ கிட்டே வந்துடும். எதுக்காக அப்படின்னா, அது நம்ம ஹீரோவை ஒரு மாஸ்டராக ஏற்றுக்குச்சு, அப்படி நம்ம ஹீரோ கொஞ்சணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ கையிலேயே வந்துருச்சு அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே, நான் யாரை இந்த மாதிரி பண்ணாலும் என்னோட வேலையால் மாற்றிக்கலாமா, சூப்பராக இருக்குது, அப்படின்னா என்னால் இன்னும் நிறைய மந்திர சக்தி உயிரினங்களை சொந்தமாக்கிக்க முடியுமா, ஐ ஜாலி ஐ ஜாலி ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அது அப்படியே தூரத்துலேருந்து அவனோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்ன ஆச்சு தெரியலையே, இவன் திரும்ப வந்ததுலேருந்து இவனோட சக்தி இன்னும் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது, செத்துப்போன அந்த உயிரினத்தை உயிரோட கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அது குட்டியா மாதிரி அவன் சொந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அந்த சிஸ்டம் பாப்பாகி எப்படி சோழ லெவலிங்கில் நம்ம ஹீரோ சேடா வலுப்புனா அதுக்கு பேர் வைக்கணுமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுவோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ, அப்படியா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன், இதோட பேர் பிக்கி பேங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல் மாதிரி பேர் வச்சிருவான். ஏன்னா பார்க்கறதுக்கு குட்டியா உண்டியல் மாதிரி கியூட்டா இருக்கு பார்த்தீங்களா, அதனால நம்ம ஹீரோ பிக்கி பேங்குன்ற ஒரு பேரை சும்மா பயங்கரமாக வைப்பான். அதை கேட்டு பின்னாடி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவன் திருந்த மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வீடு, அங்கதான் நம்ம ஹீரோ இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து, நீ ஒரு துரோகிடா அப்படின்னு சொல்லணும். அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, யாரை பார்த்துடா துரோகிங்கிற, நான் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது கவலைப்பட்ட,
நீ பாட்டுக்கு வெளியே இருந்த, கல்யாணம் பண்ண, குழந்தை பெத்துட்டு ஜாலியாக குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த. நீ என்னைய பற்றி கவலைப்பட்டியா? இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் என் மூஞ்சி கூட உனக்கு தெரியல, வேற எவனையே பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு இருந்த. நீ என்னைய பற்றி பேசிகிட்டு இருக்கியாடா? என்னைய பற்றி கவலைப்பட்டான் நான் கவலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ரொம்ப கடுப்பாயிருவான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. சரி அது இருக்கட்டும், இங்கே நான் இருந்து கிளம்புறேன், நீ இங்கே இரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இரு இரு நான் தனியாக தான் இருக்கேன், என் கூட இரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஏன்டா உன் பொண்டாட்டி வேற எவனாச்சும் இழுத்துட்டு ஓடிட்டாளா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கடுப்பாயிட்டே அவன் யாரையும் இழுத்துட்டு ஓடலடா, ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, ஐயோ இவனோட செம கடுப்பா இருக்கே. சரி இப்போ அதை விடு, அதை பேச வேண்டாம். நீ டவருக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சு வந்த, அந்த கிரிம்சன் ஐயை எப்படி கொன்ன, ஏதாவது சொல்லுடா, என்ன நடந்துன்னு தெரியல. நான் வாசலே இருந்தேன், ஹாஸ்பிட்டலில் என்ன சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, சொல்லுடா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் என்ன நடந்ததா, அவனுங்க என் முதுகுல குத்தி அகல பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டானுங்க, அங்க நிறைய டீமன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, எல்லா டீமன்ஸையும் நான் கொன்னுகிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, அந்த கிரிம்சன் ஐயா நான் முன்னாடியே கொன்ன பார்த்தீங்களா, அது உண்மையான கிரிம்சன் ஐயா கிடையாது, அது அதோட டூப்ளிகேட், அதோட உண்மையான உருவமே அகல பாதாளத்துக்குள்ள தான் இருந்தது. அது என்னை திரும்ப வந்து பிடிச்சிருச்சு, அதை டிஃபீட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த டவரோட அட்மின் ஒருத்த வந்து என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து டெக்னிக்காக நான் எப்படியோ தப்பிச்சு கடைசியாக அவனையும் கொன்று அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்டா. அங்கேருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா. என் முதுகில் குத்தி அங்கே உள்ள தள்ளின ஒவ்வொருத்தனையும் நான் விதவிதமாக டார்ச்சர் பண்ணி அவங்கள பழி வாங்கியே திருவண்டா. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் ஓ அப்படியா விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த குதிரை பொம்மை மாதிரி கையில் செஞ்சுட்டு இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த குதிரை பொம்மை மேலே மந்திர சக்திக்கு போடுவான். இன்னும் நிறைய மந்திர பொருட்களை எடுத்து இதையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மந்திர சக்தியில் ஒன்றா சேர்த்து அந்த குதிரை பொம்மை மேலே அப்படி செலுத்துவான் பாருங்க. அந்த குதிரை பொம்மை அப்படி மந்திரத்தை ஃபுல்லாக உள்வாங்கிட்டு ஒரு வித்தியாசமான பயங்கரமான குதிரை பொம்மையாக மாறும். இதோட பேர் ஈகோ. இந்த ஈகோ குதிரை பொம்மையோட பவர் என்ன அப்படின்னா மற்றவங்களோட மேஜிக் பவரை 10% அப்படியே உள்ளே எடுத்துக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது அப்படியே சிஸ்டம் பாப்பாக்கி நம்ம ஹீரோட்ட சொன்னோன்னே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்டை சொல்லுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஓ சூப்பர் 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 அப்படி சொல்லிட்டு கை தட்டிட்டு இந்த மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்லாம் எப்படா நீ உருவாக்குனேன், ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லையே, அசிங்கமாக இருக்கே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகி என்னது இது அசிங்கமாக இருக்கு சொன்னியா, என்ன தைரியம் இருந்தால் அப்படி சொல்லுவேன், உனக்கு ஒன்று உருவாக்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சா இதையே நீ தப்பாக சொல்கிறியா, இதுக்கப்புறம் உனக்கு நான் எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன்டா, நானே எனக்காக செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேய் மச்சான் இது உண்மையாலுமே சூப்பராக இருக்குடா, டிசைன்லாம் சூப்பர், அந்த குதிரை பொம்மையோட முடி இருக்கு பாரு ஐயோ அழகா இருக்குடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி மாற்றி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கட்டு நம்ம ஹீரோ ஓ நீ இப்போ சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொன்னால் நான் அப்படியே மனசு மாதிரி உனக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னு நினைக்கிறியா, அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது பாரு அப்படி சொல்லிட்டு அந்த கோட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தான் பார்த்தீங்களா அந்த மூட்டை, அதுக்குள்ளேருந்து ஒரு பெரிய பாக்ஸ் எடுக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தா கோட்டு அந்த ஆடு உருவம் இருக்குது, மிகப்பெரிய தங்கப்பட்டி மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எப்படிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேய் இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுடா, இது ஒரு ராயல் டிவைன் பவர் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளால திறக்க முடியாது, அந்த கோட்டு கில்ல சேர்ந்த அந்த மங்குஸ் மண்டையா இருக்கான் பாரு அவனால் மட்டும் தான் திறக்க முடியும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா இதை எடுத்துகிட்டு வந்துட்டேனே காசுக்கு வித்துற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதை கேட்டு கடுப்பாய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்றும் ஏழை கிடையாதுடா, நானும் பணக்காரன் தான், இதை விற்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கத்திட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ சரி அதை விடு என் முதுகில் குத்துன மிச்ச பேர் அவங்கள நான் கண்டிப்பாக கொண்டாகணும், அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லு அப்படி கேட்கும்போது அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு டே அவங்க எங்கே இருக்கான்னு எப்படிடா கண்டுபிடிப்பேன் அப்படி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ அதுக்கு தாண்டா இன்னொரு விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கேன், நியூஸ் சேனலுக்கு ஒரு நியூஸை கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் தான் லியோ திரும்ப வந்துட்டேன், என் முதுகில் குத்துன ஒவ்வொருத்தனையும் மூஞ்சில குத்தி சாவடிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு டேய் என்ன வேலைடா பார்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிருவான். அப்படியே கட் பண்ணா கொரியால ப்ளூ ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் இருக்கு, அதாவது கில்டு மெம்பர்லாம் மீட்டிங் பண்ற இடம் மாதிரி, அங்கே வேலை பார்க்குறவங்க கில்டில் வேலை பார்க்குற கேப்டன்ஸ்னு தனியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒருத்தன் டெலிபத்தில் பேசினா பார்த்தீங்களா அந்த மாதிரி கேப்டன்லாம் மீட்டிங் பண்ணுற இடம். அங்கே யார் யார் இருக்கானுங்கன்னா லைன் கில்டை சேர்ந்தவனுங்க, ட்வின்ஸ் கில்டை சேர்ந்தவனுங்க, அந்த கோட்டு கில்டை சேர்ந்தவனுங்க, இந்த கேப்டன் இவங்கெல்லாம் இருக்கிறானுங்க. அதில் லைன் கில்டை சேர்ந்த ஒலிவர்ன்ற ஒருத்தன் என்னப்பா நீங்கள் அந்த ஸ்பைடர் இதை கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்திருக்கீங்க, பார்த்தா அது உள்ளே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கோட்டு கில்டை சேர்ந்தவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அந்த ட்வின் கில்டை சேர்ந்தவன் என்ன ஒலிவர் நீ அந்த லியோவை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கு, நீ சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டனே. அதுக்கு அந்த லைன் கில்டை சேர்ந்த ஒலிவர் சொல்லிட்டு இருப்பான் டே அமைதியாக இருங்கடா, சண்டை போட்ட வீடியோலாம் நிறையா பார்த்தோம், நீங்களாம் வேஸ்ட்டு, அந்த ஸ்பைடருக்கு என்ன தோக்கடிச்சோன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக தம்பட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க அந்த கோட்டு கில்டை சேர்ந்தவனுங்க, நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு அந்த ட்வின் கில்டை சேர்ந்தவன்
ஏய் இந்த மாதிரி பேசாத, எங்களோட ஆட்கள் தான் அங்கே அந்த ஸ்பைடர் குயினை கொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நியூஸை நான் பரப்பிட்டு இருக்கேன். அதுதான் உண்மை, புரியுதா? எங்களுக்கு தான் அந்த பவரெல்லாம் வந்தாகணும், அந்த பேர்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு இந்த அலிவர், ஓ அப்படியா, உங்களுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படுதா, எவ்வளோ திமிரு இருக்கும் தம்பி, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் மாதிரி ஒருத்தன், என்னது இது, ப்ளூ ஹவுஸ் இங்கே மீட்டிங் போகிற இடமா இல்லை ரவுடி பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க இடமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் கதை வந்து, சார் ஒரு நியூஸ் சேனலில் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு, நான் திரும்ப வந்துட்டேன், உங்கள் எல்லாரையும் கொல்ல போகிறேன், நான் தான் லியோ, எனக்கு முதுகில் குத்தணும் எல்லாத்தையும் நான் மூஞ்சில் குத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் கொடுத்துருப்பான். அதை நியூஸில் வாச்சிட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன வேலை பார்த்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ, சரி அந்த மஷ்ரூம் மண்டையனை நீ என்ன பண்ண, அந்த மங்குஸ் மண்டையனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அவனை நான் கொல்லலை, அவனை கொல்லலைன்னா அவன் செத்துட்டான்னு சொல்லலாம், சாகலன்னு சொல்லலாம், ஏன்னா அவனோட ஆத்மாவை அவனோட உடம்புக்குள்ள இருந்து இந்த பொம்மைக்குள்ள செலுத்திட்டேன், எனக்கு இந்த பவர் இந்த சிஸ்டம் தான் கொடுத்துச்சு, கொடுத்த உடனே யூஸ் பண்ணிட்ட பார்த்தியா, அந்த மங்குஸ் மண்டையனோட ஆத்மா இப்போ இந்த பொம்மைக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொம்மையை தூக்கி காட்டுவான். அதை பார்த்து மிரண்டு போயிடுவான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம் என்னென்ன பவர் கொடுத்துருக்குன்னா, நம்ம ஹீரோவால் மந்திர பொருட்களை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடலோட கண் மூலமாக அவங்க யார், அவங்ககிட்ட பவர் என்ன அதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறமா 13வது சென்ஸ் மூலமாக ஆப்பனண்ட்டோட வீக்னஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறமா நம்ம ஹீரோவால் டக்குன்னு சூப்பராக ஹீல் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம ஹீரோ உடம்புல எந்த பாய்சனுமே ஒர்க் ஆகாத மாதிரி பண்ண முடியும். அதாவது நம்ம ஹீரோட உடம்புல எந்த பாய்சனும் ஒர்க் ஆகாது. அப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோவால் ஒரு 10 செகண்டுக்கு இந்த 12 கடலோட சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 கடலோட சக்தியில் எந்த கடலோட சக்தினாலும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஹீரோவால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பவர் எல்லாமே அந்த சிஸ்டம் நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்கோம். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ இந்த மாதிரி பவர்லாம் வச்சுட்டு யாரை போட்டு படாத பாடு படுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோடு சூப்பரான ஃபன் ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க, செம்மையா இருக்கும். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.